Hello everyone, this is Janani from Last Bench Listener. I am welcoming you to our YouTube channel Last Bench Listener on Artificial Intelligence course Day 4. The Day 4ல நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிற டாபிக் டைப்ஸ் ஆஃப் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை 2 வேஸில் நம்ம கிளாஸிஃபை பண்ண முடியும். First one, based on the ability or based on the evolutionary stages of artificial intelligence பேஸ் பண்ணி நம்ம ஃபஸ்ட்டு 3 டைப்ஸாக டிவைட் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா பேஸ்ட் ஆன் த ஃபங்க்ஷனாலிட்டி ஆஃப் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வச்சு நம்ம 4 டைப்ஸாக ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை டிவைட் பண்ண முடியும். ஸோ ஃபர்ஸ்ட் பேஸ்ட் ஆன் த எபிலிட்டி ஆர் பேஸ்ட் ஆன் த எவால்யூஷனரி ஸ்டேஜஸ் வச்சு 3 டைப்ஸாக டிவைட் பண்ண முடியும்னு சொன்னோம் இல்லையா. அதோட லிஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஒன் ஆர்டிஃபிஷியல் நேரோ இன்டெலிஜென்ஸ், செகண்ட் ஒன் ஆர்டிஃபிஷியல் ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ், தேர்ட் ஒன் ஆர்டிஃபிஷியல் சூப்பர் இன்டெலிஜென்ஸ். இந்த ஆர்டிஃபிஷியல் நேரோ இன்டெலிஜென்ஸ் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா இட்ஸ் ஆல்சோ நோன் அஸ் வீக் ஏஐ. இதை ஏன் நம்ம வீக் ஏஐ அப்படின்னு சொல்கிறோன்னு பார்த்தீங்கன்னா ஆர்டிஃபிஷியல் நேரோ இன்டெலிஜென்ஸ் அப்ளிகேஷன்ஸ் எல்லாமே இட்ஸ் இன்வால்வ்ஸ் ஸ்பெசிஃபிக் டாஸ்கேஷன்ஸ் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா ஏதாவது ஸ்பெசிஃபிக் டாஸ்கில் தான் இன்வால்வ் ஆகியிருக்கும், இல்லை ஒரு ஸ்பெசிஃபிக் டாஸ்கில் தான் பர்ஃபார்ம் பண்ணும். அதனால தான் இதை நம்ம வீக் ஏஐ அப்படின்னு சொல்கிறோம். நேரோ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸில் இருக்க எந்த ஒரு அப்ளிகேஷன்ஸாக இருந்தாலும் ஒரு ஃபிக்ஸ்டு டொமைன் மாடல்ஸில் தான் பர்ஃபார்ம் பண்ணும். அதாவது ப்ரோக்ராமர்ஸ் ஆர் டெவலப்பர் அதுக்கான என்ன டொமைன் மாடல்ஸ் கொடுத்துருக்காங்களோ, அதாவது என்ன டேட்டா அண்ட் என்ன ஃபங்க்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்களோ அதை பேஸ் பண்ணி தான் அதை பர்ஃபார்ம் பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது ஐபிஎம்மோட டீப் ப்ளூ எடுத்துக்கிட்டோன்னா அது செஸ் கேம் மட்டும்தான் ப்ளே பண்ணும். அதே இதில் கூகுளோட ஆல்ஃபகோ கேமை ஏஐ எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அது ஆல்ஃபகோ மட்டும்தான் ப்ளே பண்ணும். ஸோ ஆல்ஃபகோவை டீப் ப்ளூ மாதிரி செஸ் விளையாட சொன்னால் அது தெரியாது. டீப் ப்ளூவை ஆல்ஃபகோ கேம் விளையாட சொன்னோன்னா அதுவும் ப்ளே பண்ண முடியாது. பட் ரெண்டுமே கேம் ஏஐ தான். அதுக்கான ஃபிக்ஸ்டு டொமைன் என்னவோ அதில் மட்டும்தான் அது பர்ஃபார்ம் பண்ணும். அதனாலேயும் அதை வீக் ஏஐன்னு அப்படின்னு நம்ம சொல்லலாம். நேரோ இன்டெலிஜென்ஸ் அப்ளிகேஷன் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா இட்ஸ் லேர்ன்ஸ் ஃப்ரம் thousands ஆஃப் லேபிள்டு எக்ஸாம்பிள்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது நம்ம ஆல்ரெடி அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸில் ஐபிஎம் வாட்ஸன் பற்றி டிஸ்கஸ் பண்ணியிருப்போம். அதில் பார்த்தீங்கன்னா ஒரு சிங்கிள் பேஷண்ட்டுக்கு ஒரு ரேர் லுக்குமியா இருக்கிறத டயக்னைஸ் பண்ணுறதுக்கு அந்த ஐபிஎம் வாட்ஸன் பார்த்தீங்க அப்படின்னா 20 மில்லியன் டாக்குமெண்ட்ஸை ரெஃபர் பண்ணுச்சு அப்படின்னு சொல்லி பார்த்துருப்போம். ஸோ அந்த மாதிரி ஒரு 20 மில்லியன் டாக்குமெண்ட்ஸை ரெஃபர் பண்ணி இந்த ரேர் லுக்குமியாவை டயக்னைஸ் பண்ணிடுச்சு. அப்போது இந்த 20 மில்லியன் டாக்குமெண்ட்ஸ்க்கு அப்புறமா இதை நெக்ஸ்ட் டாக்குமெண்ட்டாக அதை ஆட் பண்ணி வச்சுக்கும். ஸோ அதோட எக்ஸாம்பிள்ஸ் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸை வச்சு நியூவாக ஏதாவது டேட்டா கலெக்ட் பண்ணாலும் அதிலிருந்தும் அதை லேர்ன் பண்ணும். அந்த மிஷினுக்கு என்ன டாஸ்க்கு கொடுத்துருக்காங்களோ அதை எந்த ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கும் இல்லாமல் அப்படியே ரிஃப்ளெக்ட் பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது ரோபோ வேக்யூம் கிளீனர் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அதோட ஃபங்க்ஷனாலிட்டி ஆர் அதோட டாஸ்க்னா க்ளீனிங் அண்ட் மாப்பிங் த ஃப்ளோர் அப்படின்றது அதோட டாஸ்க். ஸோ அதை நீங்கள் இப்போ க்ளீன் பண்ண சொல்கிறீங்க இல்லை மாப் பண்ண சொல்கிறீங்க அப்படின்னா அது அதை மட்டும்தான் பர்ஃபார்ம் பண்ணும். இப்போ இது ஒரு ஹியூமன் இப்போ க்ளீன் பண்ணுறாங்க இல்லை மாப் பண்ணுறாங்கன்னா இப்போ ஏதாவது இல்லை கரன்சி ஆர் அமௌண்ட் ஏதாவது வேல்யூபிள் ஆப்ஜெக்ட்ஸ் இல்லை டாய்ஸ் ஏதாவது கீழே விழுந்திருக்குன்னா நம்ம என்ன பண்ணுவோம், சின்ன சின்ன ஆப்ஜெக்ட்ஸ் இருந்தாலும் அதை கிளாஸிஃபை பண்ணி எடுத்து வச்சுட்டு க்ளீன் பண்ணுவோம். பட் இந்த ரோபோ அப்படி இருக்காது. க்ளீன் பண்ணணும் அப்படின்னா ஸ்மால் ஆப்ஜெக்ட்ஸ் இருந்ததுன்னா அதையும் சேர்த்து க்ளீன் பண்ணிட்டு போயிட்டே இருக்கும். அது மாப் பண்ணுறது எல்லா பிளேஸ்லையுமே. ஸோ அதுக்கு என்ன ரிஃப்ளெக்டிவ் அதாவது அதுக்கு என்ன நம்ம ஃபீட் பண்ணியிருக்காங்களோ ப்ரோக்ராமர் அந்த டாஸ்கில் தான் அது ரிஃப்ளெக்ட் பண்ணுமே தவிர எந்த ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கும் இருக்காது, அதாவது திங்கிங் இருக்காது அதுக்கு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதோட நாலேஜஸ் அது வேறு ஒரு டொமைன்ஸ்க்கோ இல்லை டாஸ்க்குக்கோ நம்மளால் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியாது. இது ஆர்டிஃபிஷியல் நேரோ இன்டெலிஜென்ஸ் அப்ளிகேஷனில் இருக்க எந்த ஒரு மிஷினோட நாலேஜையும் எடுத்துக்கிட்டோன்னா டஸ் நாட் ட்ரான்ஸ்ஃபர் டு அதர் டொமைன்ஸ் ஆர் த டாஸ்க். இப்போது ஆர்டிஃபிஷியல் நேரோ இன்டெலிஜென்ஸ் இந்த கேட்டகரி இப்போ இந்த எக்ஸ்ப்ளனேஷன்ஸ் வச்சு நம்ம பார்த்தோன்னா எதெல்லாம் வீக் ஏஐ அப்ளிகேஷன்ஸ் அப்படின்றத நீங்களே லிஸ்ட் அவுட் பண்ணியிருப்பீங்க, உங்கள் மைண்டுக்குள்ளே வந்திருக்கும் கண்டிப்பாக. அந்த எக்ஸாம்பிள்ஸ் எல்லாம் என்ன அப்படின்னு நம்ம பார்க்கலாமா. ஸோ ஃபர்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஐபிஎம் டீப் ப்ளூ. ஏன்னா அது செஸ்ஸில் மட்டும்தான் பர்ஃபார்ம் பண்ணும், வேறு எந்த ஒரு டாஸ்க்கும் அதால் பர்ஃபார்ம் பண்ண முடியாது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கூகுளோட ஆல்ஃபகோ கேம் ஏஐ. இதுவும் ஆல்ஃபகோ அந்த கேம் மட்டும்தான் ப்ளே பண்ணும், வேறு எந்த கேமும் ப்ளே பண்ண முடியாது, அதால் வேறு எதுலேயும் பர்ஃபார்ம் பண்ண முடியாது. நெக்ஸ்ட் அமேசானோட அலெக்ஸா. அதுவும் நம்ம என்ன இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுக்குறோமோ அதுதான் அது பர்ஃபார்ம் பண்ணும் லிசன் பண்ணிவிட்டு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரோபோ வேக்யூம் கிளீனர். நெக்ஸ்ட் செல்ஃப் டிரைவிங் கார்ஸ்.
நெக்ஸ்ட் பார்த்தோன்னா ஐஃபோன் ஃபேஸ் வெரிஃபிகேஷன் பார்த்துருப்பீங்க, அதுவுமே ஆர்டிஃபிஷியல் நேரோ இன்டெலிஜென்ஸ்க்கு ஒரு எக்ஸாம்பிள் தான். நெக்ஸ்ட்டு கூகுள் மேப்ஸ், இதுவுமே ஆர்டிஃபிஷியல் நேரோ இன்டெலிஜென்ஸ்க்கு ஒரு எக்ஸாம்பிள் தான். ஏன்னா இதில் ஆல்ரெடி என்ன இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்கோ அதுக்கு தான் அது எல்லாமே பெர்ஃபார்ம் பண்ண போகுது. சிம்பிளாக சொல்லணும்னா நம்ம இப்போ யூஸ் பண்ணிகிட்ருக்க எல்லா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்ளிகேஷன்ஸுமே அண்டர் பை ஆர்டிஃபிஷியல் நேரோ இன்டெலிஜென்ஸ். ஸோ நெக்ஸ்ட் டைப் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆர்டிஃபிஷியல் ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ். ஆர்டிஃபிஷியல் நேரோ இன்டெலிஜென்ஸை வீக் ஏஐன்னு சொன்னோம். ஸோ ஆர்டிஃபிஷியல் ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ் இட்ஸ் ஆல்சோ நோன் அஸ் ஸ்ட்ராங் ஏஐ. இதை ஏன் நம்ம ஸ்ட்ராங் ஏஐஸ் அப்படின்னு சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா வீக் ஏஐயில் என்னெல்லாம் ட்ராபேக்ஸ் இருக்கோ அதெல்லாம் ஓவர் கம் பண்ணால் தான் நம்ம இதை ஸ்ட்ராங் ஏஐன்னு சொல்லலாம். ஸோ ஃபஸ்ட்டு அதோட அப்ளிகேஷன்ஸ் எல்லாமே ஏதாவது ஒரு ஸ்பெசிஃபிக் டாஸ்கில் மட்டும்தான் பர்ஃபார்ம் பண்ணும். பட் ஆர்டிஃபிஷியல் ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ் அப்ளிகேஷன் இட்ஸ் பர்ஃபார்ம்ஸ் தி இன்டலெக்சுவல் டாஸ்க் தட் அ ஹியூமன் பீயிங் கேன். இப்போ ஹியூமன் பீயிங் நம்ம எடுத்துக்கிட்டோன்னா நம்மளால திங்க் பண்ணி எந்த ரீசனிங் அண்ட் அதுக்கு ஏற்ற அண்டர்ஸ்டாண்டிங்கோடு நம்மளால் பர்ஃபார்ம் பண்ண முடியும். அதே மாதிரி ஹியூமன் மாதிரியே ஒரு மிஷினால் பர்ஃபார்ம் பண்ண முடிஞ்சுது அப்படின்னா அந்த கேட்டகரியில் வர மிஷினை தான் நம்ம ஆர்டிஃபிஷியல் ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ் மிஷின் அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இது செல்ஃப் லேர்ன்ஸ் அண்ட் ரீசன்ஸ் வித் தி ஆப்ரேட்டிங் என்விரான்மெண்ட். ஒரு என்விரான்மெண்ட்டில் ஒர்க் பண்ணது அப்படின்னா அந்த என்விரான்மெண்ட்டில் எல்லாத்தையும் செல்ஃபாக லேர்ன் பண்ணிக்கோ. இப்போது நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இட்ஸ் லேர்ன்ஸ் ஃப்ரம் தி ஃபியூ எக்ஸாம்பிள்ஸ் அண்ட் ஆர் ஃப்ரம் அன்ஸ்ட்ரக்சர்டு டேட்டா. அப்ளிகேஷன்ஸ் எதுவாக இருந்தாலும் மிஸ்டேக்ஸ் ரொம்ப ரேராக தான் மேக் பண்ணும். அந்த மாதிரி மிஸ்டேக்ஸ் ஏதாவது வந்தாலும் அதை இமீடியட்டாக லேர்ன் பண்ணிக்கிட்டு நெக்ஸ்ட் டைம் ரிப்பீட் பண்ணாமல் பார்த்துக்கும். நெக்ஸ்ட் ஜென்ரேட் பண்ணாங்கன்னா இட்ஸ் ஃபுல் ரேஞ்ச் ஆஃப் ஹியூமன் காக்னிட்டிவ் எபிலிட்டிஸோட பர்ஃபார்ம் பண்ணும். ஸோ ஆர்டிஃபிஷியல் ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ் பார்த்திங்க அப்படின்னா சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா நம்ம ஹியூமன் பர்ஃபார்ம் பண்ணுற எல்லா ஒர்க்கும் பர்ஃபார்ம் பண்ணோம். நம்ம எந்திரன் மூவியில் நம்ம எல்லாருமே எந்திரன் மூவி கண்டிப்பாக பார்த்துருப்போம். அந்த எந்திரன் மூவியில் சிட்டி ரோபோவோட கேரக்டர் தான் இந்த ஆர்டிஃபிஷியல் ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ்க்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள். ஏன்னா அதுக்கு எமோஷன்ஸ் இருக்கும், நம்ம ஹியூமன் மாதிரியே அது பிஹேவ் பண்ணும், திங்க் பண்ணி அதுக்கு ஏற்ற மாதிரி சேஞ்ச் பண்ணிக்கும். ஹியூமன் மாதிரி இன்டெலிஜென்ட்டாக ஒர்க் பண்ணது அப்படின்னா அது ஆர்டிஃபிஷியல் ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ் மிஷின் தான். அன்ஃபார்ச்சுனேட்லி நம்ம இது இன்னும் ரிசர்ச்சில் தான் இருக்குது, இன்னும் எதுவும் க்ரியேட் பண்ணலை. ஆர்டிஃபிஷியல் நேரோ இன்டெலிஜென்ஸில் நாலேஜஸ் டஸ் நாட் ட்ரான்ஸ்ஃபர் டு அதர் டொமைன் ஆர் டாஸ்க் அப்படின்னு சொன்னோம். பட் ஆர்டிஃபிஷியல் ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ் எடுத்துக்கிட்டோன்னா அதோட லிவரேஜ் நாலேஜஸ் ட்ரான்ஸ்ஃபர் டு டொமைன் அண்ட் டாஸ்க். இதோட நியூ டொமைன்ஸ்லையோ இல்லை டாஸ்க்குக்கோ அதோட நாலேஜஸை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்க முடியும். இப்போ நீங்கள் வீக் ஏஐ ஸ்ட்ராங் ஏஐ அது ரெண்டுமே நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க இன்னொரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இப்போ வீக் ஏஐ எடுத்துக்கிட்டிங்கன்னா இப்போ ஒரு ரோபோ இருக்குது. ஒரு ரோபோவை நம்ம மெயின் ரோடில் விடுறீங்க அப்படின்னா இப்போ வீக் ஏஐனா அதுக்கு நம்ம ப்ரோக்ராம் பண்ணியிருக்கணும். இப்போ உனக்கு ஒரு ஆப்ஜெக்ட் வருது அப்படின்னா அதாவது ஒரு கார் ஒன்று கிட்ட வருது அப்படின்னா நீ ரைட் சைடு எந்த சைடு ஃப்ரீயாக இருக்குன்றதை ஐடென்டிஃபை பண்ணி அந்த சைடு நீ மூவ் ஆகணும் அப்படின்றது. இது வீக் ஏஐக்கு நம்ம ப்ரோக்ராம் பண்ணணும். இதுவே ஸ்ட்ராங் ஏஐயாக இருந்துச்சு அப்படின்னா ஒரு கார் வருது அப்படின்னா அந்த கார் வருதுன்றதை தானாகவே தெரிஞ்சுக்கிட்டு இன்னொரு சைடு அது மூவ் ஆகி போயிடும். இப்போ இன்னொரு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இப்போது வீக் ஏஐ ரோபோவை ஒரு ரோபோட் இருக்குது, அதை நீங்கள் ஒரு ரிவர் கிட்ட விடுறீங்க அப்படின்னா இப்போ நீங்கள் வீக் ஏஐ ரோபோவாக இருக்குது, அதாவது ஆர்டிஃபிஷியல் நேரோ இன்டெலிஜென்ஸ் ரோபோவாக இருக்குது அப்படின்னா ரிவரை இப்போ நீ கிராஸ் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் அதுக்கு எப்படி கிராஸ் பண்ணணும் அப்படின்றது தெரியாது. ஸோ கிராஸ் பண்ணுறதுக்கு எந்த வேயும் இல்லை அப்படின்றது தான். நீங்கள் இப்போ அதில் ஒரு நம்ம பிரிட்ஜ் கட்டி அதில் இருந்தால் நம்ம இதை கிராஸ் பண்ணி போக முடியும் அப்படின்றத அதுக்கு ஒரு ப்ரோக்ராமாக கொடுக்கணும். இதுவே கொடுத்தீங்க அப்படின்னா அதுக்கு அந்த எந்த மாதிரி ப்ரோக்ராம் கொடுத்துருக்கோமோ இப்போ அந்த மாதிரி அது பர்ஃபார்ம் பண்ணி பிரிட்ஜை பில்ட் பண்ணிவிட்டு மூவ் பண்ணி போகும். இதுவே ஆர்டிஃபிஷியல் ஜென்ரல் இன்டெலிஜென்ஸாக இருக்குது அப்படின்னா அதே ரிவரை கிராஸ் பண்ணுறதுக்கு அதுக்கு பிரிட்ஜு தேவைப்படுது. அதில் வேறு எந்த மாதிரியான இல்லை ஷிப்பு ஏதாவது வச்சு நம்ம போகலாம் அப்படின்றத தானாக திங்க் பண்ணி அதை பில்ட் பண்ணிக்கும். இதுதான் ஸ்ட்ராங் ஏஐக்கும் வீக் ஏஐக்கும் இருக்கிற டிஃப்ரென்சஸ். அப்போது நெக்ஸ்ட்டு ஆர்டிஃபிஷியல் சூப்பர் இன்டெலிஜென்ஸ்னால் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா இந்த டைப் ஆஃப் ரோபோஸ் அப்படின்றத எப்போ ஹியூமன் பவரையும் மீறி ஒரு ஹியூமனை விட பெட்டராக ஒரு மிஷினை நம்மளால் க்ரியேட் பண்ண முடியுதோ அதுதான் ஆர்டிஃபிஷியல் சூப்பர் இன்டெலிஜென்ஸ் அப்படின்றது. இது ஒரு ஹைப்போதெட்டிக்கல் சுச்சுவேஷன்ஸ் தான். இப்போ மூவியில் இல்லைன்னா நம்ம சயின்ஸ் ஃபிக்ஷன் புக்ஸில் எல்லாம் படிப்போம் இல்லையா, ஒரு மிஷின் நம்ம வேர்ல்டையே டேக் ஓவர் பண்ணிக்கிற மாதிரி. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம டிரான்ஸ்ஃபார்மர் மூவிலெலாம் பார்த்துருப்போம். ஸோ அது ஹியூமனை விட பெட்டர் ரோபோஸாக இருக்கும்.
ஸோ அந்த மாதிரி ரோபோஸ் எல்லாம் நம்மளால் க்ரியேட் பண்ண முடியுது டெக்னாலஜி வைஸ் அப்படின்னா தான் அந்த டைப் ஆஃப் ரோபோஸ் எல்லாமே தான் ஆர்டிஃபிஷியல் சூப்பர் இன்டெலிஜென்ஸ் ரோபோஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதாவது ஆர்டிஃபிஷியல் சூப்பர் இன்டெலிஜென்ஸ் மிஷின்ஸ்ன்னு சொல்லலாம். இன்டெலிஜென்ஸோட க்ரோத் நம்ம இயர் 1950 பார்த்தோம் அப்படின்னா இப்போவே அதோட இன்டெலிஜென்ஸோட க்ரோத் அப்படின்றது அதோட பூம் அப்படின்றது ரொம்பவுமே பிக்கஸ்டாக இருக்குது அண்ட் அன்பிலீவபிளாகவும் இருக்குது. ஸோ ஃப்யூச்சரில் என்ன நடக்குன்றதை வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். பிகாஸ் நம்மளோட டெக் மாஸ்டர் மைண்ட் லைக் எலன் மாஸ்க்லாம் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தாங்கன்னா 2040 இந்த மாதிரி ஏஎஸ்ஐ மிஷின்ஸ் வந்து நம்ம வேர்ல்டையே டேக் ஓவர் பண்ணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதுக்கான ரிசர்ச்சஸ்லாம் போயிட்டு தான் இருக்கு. ஸோ அப்போ வெயிட் அண்ட் சீ. அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா பேஸ்டு ஆன் த ஃபங்க்ஷனாலிட்டி, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸோட ஃபங்க்ஷனாலிட்டி வச்சு நம்ம ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை 4 டைப்ஸாக டிவைட் பண்ண முடியும். ஃபஸ்ட்டு ஒன் பார்த்தீங்க அப்படின்னா ரியாக்டிவ் மிஷின், நெக்ஸ்ட் லிமிட்டட் மெமரி, நெக்ஸ்ட் தியரி ஆஃப் மைண்ட், ஃபைனலி செல்ஃப் அவேர்னஸ். இப்போ ரியாக்டிவ் மிஷின்ஸ் அப்படின்னா இட்ஸ் அ நேம் இம்ப்ளைஸ். ரியாக்டிவ் மிஷின்ஸ் டீல்ஸ் வித் அ சிம்பிள் செட் ஆஃப் பிஹேவியர்ஸ். அதுக்கு ஒரு செட் ஆஃப் பிஹேவியர்ஸ் கொடுத்துருக்காங்கன்னா அது மட்டும்தான் டீல் பண்ணும். எக்ஸ்ட்ராவாக எதுவும் நியூவாக நம்ம அதுக்கு லேர்ன் பண்ணிக்கிட்டு அதில் பர்ஃபார்ம் பண்ணாது. திஸ் மிஷின்ஸ் டஸ் நாட் லேர்ன் ஃப்ரம் எக்ஸ்பீரியன்ஸஸ். அதோட பாஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு எதுவுமே வந்து அதால் லேர்ன் பண்ணிக்க முடியாது நியூவாக. அது எல்லாமே நம்ம ரியாக்டிவ் மிஷின்ஸ் அப்படின்ற கேட்டகரியில் சொல்லலாம். இப்போ நெக்ஸ்ட்டு சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா அதுக்குன்னு என்ன செட்டிங் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்களோ அதுக்கு மட்டும்தான் அது வந்து ரியாக்ட் பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள் ஐபிஎம் டீப் ப்ளூ, நெக்ஸ்ட் நம்ம ஆல்ஃபகோ கேம், கூகுளோட ஆல்ஃபகோ கேம், இது எல்லாமே இதோட ரியாக்டிவ் மிஷின்ஸ்க்கு எக்ஸாம்பிளாக சொல்லலாம். நெக்ஸ்ட் டைப் பார்த்தீங்க அப்படின்னா லிமிட்டட் மெமரி. லிமிட்டட் மெமரி கேட்டகரியில் எந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்ளிகேஷன்ஸ்லாம் வரும்னு பார்த்தீங்கன்னா இப்போது நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்தோம் ப்ரீவியஸ் மெத்தட், அதாவது ரியாக்டிவ் மிஷின்ஸ்க்கு ப்ரீவியஸ் எக்ஸ்பீரியன்ஸ்லேருந்து எதுவும் லேர்ன் பண்ணிக்க தெரியாதுன்றது. லிமிட்டட் மெமரி அப்படி கிடையாது. லிமிட்டட் மெமரிக்கு ஒரு ஸ்மால் சைஸ் ஆஃப் மெமரி இருக்கும் தட் தே கேன் யூஸ் டு மேக் அப்சர்வேஷன் அண்ட் ஜட்ஜ் சுச்சுவேஷன்ஸ் பேஸ்ட் ஆன் தட் பிஃபோர் கிவிங் அ ரெஸ்பான்ஸ். இப்போ ஒரு ரெஸ்பான்ஸ் கொடுக்கறதுக்கு முன்னாடி அவள் அப்சர்வ் பண்ணிவிட்டு அந்த சுச்சுவேஷன்ஸ்க்கு பேஸ் பண்ணி அது டிசிஷன் மேக் பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள் நம்மளோட ஐபிஎம் வாட்ஸனே சொல்லலாம், ஒரு கூகுள் ஐ டாக்டர் சொல்லலாம். இப்போ ஐபிஎம் வாட்ஸனே நம்ம ப்ரீவியஸ் ஐபிஎம் வாட்ஸனே எடுத்துக்கும் போது நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்தோம் 20 மில்லியன் டாக்குமெண்ட்ஸை ரெஃபர் பண்ணி நியூவாக வந்துட்டு ஒரு பேஷண்ட்டுக்கு லுக்குமியா ரேர் லுக்குமியா இருக்கிறத டயக்னைஸ் பண்ணிச்சு அப்படின்றது. ஸோ அப்போ அந்த 20 மில்லியன் டாக்குமெண்ட்ஸ் அப்படின்றது ப்ரீவியஸ் எக்ஸ்பீரியன்ஸ். இப்போ இந்த நியூவான டாக்குமெண்ட் அதுக்கு இன்னொரு எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ இதையும் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு வேறு ஏதாவது ஒரு பேஷண்ட்டுக்கு இப்போது ஃப்ரெண்ட்ஸ்க்கு பார்க்கணும் அப்படின்னா 20 மில்லியன்த் ஒன்மெண்ட்டையும் சேர்த்து பார்க்கும். ஸோ இந்த மாதிரியான ரெஸ்பான்ஸ் கொடுக்கறதுக்கு முன்னாடி பார்க்கும். இது எல்லாமே வந்து இந்த லிமிட்டட் மெமரி கேட்டகரியில் வர அப்ளிகேஷன்ஸ். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஆப்ஜெக்ட் ரெகக்னிஷன் ஏஐ சொல்லலாம் இதுக்கு. நெக்ஸ்ட்டு நம்ம ஆப்பிள் சிரி, அமேசான் அலெக்ஸா, நெக்ஸ்ட் அசிஸ்டன்ட்ஸ் அண்ட் செல்ஃப் டிரைவிங் கார்ஸ், இது எல்லாமே நம்ம இது இந்த லிமிட்டட் மெமரி அப்ளிகேஷன்ஸ். ஒரு ஹியூமனோட பர்ஸ்பெக்டிவில் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு அது நம்ம ஹியூமன்ஸோட எபிலிட்டியோட பர்ஃபார்ம் பண்ணுற எந்த ஒரு மிஷின்ஸை எடுத்துக்கிட்டாலும் இந்த தியரி ஆஃப் மைண்ட் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் கேட்டகரியில் வரும். அஸ் வெல் அஸ் இதுக்குன்னு பார்த்தீங்கன்னா எமோஷன்ஸை எக்ஸ்ப்ரெஸ் பண்ணவும் தெரியும். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம எந்திரன் மூவியில் சிட்டி ரோபோக்கு எமோஷன்ஸ் வந்துட்டு நம்ம ப்ரோக்ராம் பண்ணுற மாதிரி காமிச்சிருப்பாங்க இல்லையா. ஸோ அந்த மாதிரி எமோஷன்ஸ் ப்ரோக்ராம் பண்ணதுக்கப்புறமா அதோட எமோஷன்ஸ் எப்படி எக்ஸ்ப்ரெஸ் பண்ணும் இல்லையா, அந்த மாதிரியான கேட்டகரியில் வர ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மிஷின்ஸ் எல்லாமே இந்த தியரி ஆஃப் மைண்ட் கேட்டகரியில் வரும். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா செல்ஃப் அவேர்னஸ். செல்ஃப் அவேர் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் சிஸ்டம்ஸ் வில் ஹாவ் ஃபுல் ஆக்சஸ் அண்ட் அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் இட்ஸ் ஓன். ஸோ அந்த கம்ப்யூட்டர் ஆர் அந்த மிஷினை அதுக்கு தன்னைத்தானே ஃபுல்லாக ஆக்சஸ் பண்ணிக்கவும் முடியும், அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கவும் முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் எந்திரன் மூவியில் வர செகண்ட் ஹாஃபில் வர அந்த வில்லன் ரோபோட், இப்போ அதை தன்னைத்தானே ஆக்சஸ் பண்ணிக்கும் அண்ட் தன்னை மாதிரியே நிறைய ரோபோட்ஸை க்ரியேட் பண்ணும், அதுக்கான டாஸ்க் எல்லாத்தையுமே கொடுக்கும் இல்லையா. அந்த மாதிரியான ரோபோட்ஸ் எல்லாமே இந்த செல்ஃப் அவேர்னஸில் வர டைப்பில் வர ரோபோட்ஸ்னு சொல்லலாம். இதெல்லாம் இன்னும் க்ரியேட் பண்ணவே இல்லை, ஐடியாஸ் மட்டும்தான் இருக்குது. திஸ் டைப் ஆஃப் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வில் பி எக்ஸாக்ட் ரிப்ளிக் ஆஃப் ஹியூமன் இன்டெலிஜென்ஸ். ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஜென்ரலாக நம்ம சொல்லணும் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை
ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸு அதோட எவால்யூஷனரி ஸ்டேஜஸ் வச்சு நம்ம டிவைட் பண்ணால் 3 டைப்ஸாக டிவைட் பண்ண முடியும்னு சொல்லியிருந்தோம். ஃபர்ஸ்ட் ஒன் நேரோ ஏஐ. நேரோ ஏஐயில் பார்த்தீங்க அப்படின்னா இட்ஸ் டெடிகேட்டட் ஃபார் ஒன் டாஸ்க். ஏதாவது ஒன் டாஸ்க், அதாவது ஸ்பெசிஃபிக் டாஸ்கில் மட்டும்தான் அது பர்ஃபார்ம் பண்ணும். அந்த டைப் ஆஃப் அப்ளிகேஷன்ஸ் எல்லாத்தையும் நேரோ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்ளிகேஷன்ஸ் அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் ஜென்ரல் ஏஐன்னு பார்த்தீங்கன்னா இட்ஸ் பர்ஃபார்ம்ஸ் லைக் அ ஹியூமன் மாதிரி பர்ஃபார்ம் பண்ணுற எந்த ஒரு மிஷின்ஸாக இருந்தாலும் அது ஜென்ரல் ஏஐ கேட்டகரியில் வரும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சூப்பர் ஏஐ அப்படின்றது ஹியூமனை விட பெட்டராக இன்டெலிஜென்ட் தென் ஹியூமனை விட இன்டெலிஜென்ட்டாக இருந்துச்சு அப்படின்னா அது சூப்பர் ஏஐ கேட்டகரியில் வரும். இப்போ நாம் எந்த லெவலில் இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா நேரோ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸில், அதாவது வீக் ஏஐயில் தான் இருக்கும். இன்னும் நம்ம ஸ்ட்ராங் ஏஐக்கே போகலை. அதுக்கப்புறம் தான் சூப்பர் ஏஐ பற்றிலாம் பார்க்கணும். ஸோ ஜென்ரல் ஏஐ, அதாவது ஸ்ட்ராங் ஏஐயோட ரிசர்ச் தான் இப்போ பண்ணிகிட்ருக்காங்க. சூப்பர் ஏஐ வெறும் கான்செப்டாக தான் இருக்குது. இன்னும் அதை நம்ம க்ரியேட் பண்ணுறதுக்கோ இல்லை ரிசர்ச் பண்ணவும் ரெடியாக இல்லை. ஓகே, இப்போது இந்த டாப்பிக்கில் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தது அப்படின்னா எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ டே 1ல் நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா ஹிஸ்ட்ரி ஆஃப் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். டே 2ல் வாட் இஸ் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், ஒய் வி நீட் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், கோல்ஸ் ஆஃப் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், அட்வான்டேஜஸ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜஸ் ஆஃப் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் பற்றி டே 2ல் டிஸ்கஸ் பண்ணோம். டே 3ல் அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் பற்றி டிஸ்கஸ் பண்ணோம். டே 4ல் டைப்ஸ் ஆஃப் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் பற்றி சொல்லியிருக்கோம். டே 5ல் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ் ஃபார் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் பற்றி டிஸ்கஸ் பண்ணுவோம். நீங்கள் நியூ வியூவர்ஸாக இருந்தீங்க அப்படின்னா நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடவும் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.